இன்றைக்கி நம்ம யாரை பார்க்க போகிறோம் அப்படின்னா 18 சித்தர்களில் ஒருவரான யாக்கோப் நாமதேவர் ஐயாவுடைய ஜீவ சமாதி தான் நம்ம போக போகிறோம். அது எங்கே இருக்குன்னு பார்த்துட்டிங்கன்னா பழமுதிர்ச்சோலை மலை மேலே இருக்கிற ராக்காயம்மன் டெம்பிளுக்கு மேலே மூலிகை கடைகள்லாம் இருக்கும். அதுக்கு பேக் சைடில் தான் நம்ம ஐயாவோட ஜீவ சமாதிக்கு போகிறதுக்கான வழி. ஃபஸ்ட் டைம் ட்ராவல் பண்ணுறேன் இல்லை குரூப்பாக நான் ஃபஸ்ட் டைம் போகிறேன் அப்படின்னா பெட்டர் நீங்கள் ஒரு கைடை வச்சு போகிறது ரொம்ப நல்லது. ஆனால் ஒரு சின்ன விஷயம் என்னென்னா, போகிற வழியில் எல்லாம் நிறைய இடத்துல நீங்கள் ஒயிட் கலரில் பெயிண்ட் பார்க்கலாம். ஸோ என்னென்னா அந்த பெயிண்ட்டை அப்படியே ஃபாலோ பண்ணி நம்ம போயிட்டே இருக்கணும். அதுதான் ஐயாவுடைய ஜீவ சமாதிக்கு போகிறதுக்கான வழி. ஸோ ஃபஸ்ட் டைம் நம்ம ட்ராவல் பண்ணுறோம், அதனால் இடம் தெரியல அப்படிங்கிறது பயப்பட வேணாம். பட் இருந்தாலும் கைடு வச்சு போகிறது ரொம்ப நல்லது. கொஞ்சம் தூரம் நல்லா ட்ராவல் பண்ணுறோம். இப்போ பார்த்தீங்கன்னா இது ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு செடி கொடிகள், மரம், பாறைகள், மரங்கள், சின்ன சின்ன பூச்சி, பறவைகள் எல்லாமே உங்களை சுற்றி இருக்கும். ஸோ ட்ரிப் ரொம்ப அற்புதமாக இருக்கும். ஒன்ஸ் நீங்கள் கொஞ்சம் தூரம் போனோன்னா ஒரு சொனை ஒன்று வரும். இது எப்படின்னா மலையில் இருக்கிற அனைத்து மூலிகைகளும் தொட்டுட்டு வர தண்ணி அவ்வளோ அருமையாக இருக்கும். ஸோ அதுக்கு நீங்கள் அந்த இடத்துல தண்ணி கூட ரீஃபில் பண்ணிட்டு போனீங்கன்னா, இந்த செடி பார்த்துட்டிங்கன்னா இந்த செடியை கொஞ்சம் பிச்சு கசக்கி சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு ஸ்வீட்டாக இருக்கும். ஸோ உடம்புல குளுக்கோஸ் இன்க்ரீஸ் பண்ணுன்னு சொன்னாங்க. அப்புறம் இதெல்லாம் ஃபுல்லாக லெமன் கிராஸ் செடிகள். லெமன் கிராஸ் எடுத்து நீங்கள் பாட்டிலும் கசக்கி தண்ணியில் போட்டிங்கன்னா கொஞ்சம் நேரத்தில் லெமன் ஃப்ளேவர் நீங்கள் ஃபீல் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி சுற்றியும் நிறையா மூலிகைகள் மட்டுமே நிறைந்திருக்கிற ஒரு இடம். இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, லெமன் கிராஸ், காயன், கொழுக்கட்டை, தேக்கு, கல்பாசி, வடமாங்காய், மலைவேம்பு, இந்த மாதிரி பல மூலிகையை நாங்கள் பார்த்தோம். பட் இதையும் மீறி நிறையா இருக்குது. எங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கல. பட் நீங்கள் போனால் உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி கல் இப்படி தான் நம்ம ட்ராவல் பண்ணுவோம். ஸோ பெட்டர் நீங்கள் ஒரு ஷூவோ இல்லை ஒரு ஸ்லிப்பரோ நல்லா க்ரிப்பாக இருக்கிற மாதிரி போட்டு போனால் ரொம்ப நல்லது. பட் கோயிலுக்கு போகிறோம், நம்ம வெறுங்காலில் போகணும் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போகலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. கொஞ்சம் தூரம் நல்லா ட்ராவல் பண்ணி மேலே போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 65% மேலே போயிட்டிங்கன்னா வெறும் பாறை மட்டும்தான் இருக்கும். அந்த ஒரு இடம் மட்டும்தான். அதை நீங்கள் க்ராஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் பாறை மேலே ஏறி தான் போகணும். அங்கே கயிறு இருக்கும் சப்போர்ட்டுக்கு. நீங்கள் கயிறை பிடிச்சி சப்போர்ட் பண்ணி பேலன்ஸ் பண்ணி நீங்கள் போகலாம். ஆனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏன்னா கீழே பார்த்திங்கன்னா தடுப்பணைகள் எதுவுமே இல்லை, நான் சொல்லவே வேணாம். ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். மேலே போனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மறுபடியும் அதே மூலிகைகள் எல்லாத்தையும் நீங்கள் பார்க்கலாம். ரொம்ப அற்புதமாக இருக்கும். அப்படியே ஆக்சிஜன் ரொம்ப ஒரு பியூராக இருக்கும். மேலே கொஞ்சம் தூரம், அதாவது அந்த பாறை, நான் சொன்ன பாறை தாண்டினதுக்கப்புறம் ஆல்மோஸ்ட் நீங்கள் இன்னும் ஒரு 15 மினிட்ஸ் ட்ராவல் பண்ணிங்கன்னா மேலே போனீங்கன்னா ஒரு ஹோமம் வளர்த்துற இடம் ஒன்று வரும். அந்த ஹோமம் வளர்த்துற இடம் தான் ஐயாவுடைய ஜீவ சமாதிக்கு பக்கத்தில் இருக்கிற இடம். அங்கே போயிட்டாலே நீங்கள் ஆல்மோஸ்ட் ஐயாவோட இடத்துக்கு வந்தாச்சுன்னு அர்த்தம். போயிட்டு அப்படியே ஒரு ரைட் எடுத்தீங்கன்னா அந்த இடத்துல தான் நீங்கள் ஐயாவுடைய ஜீவ சமாதி பார்ப்பீங்க. பல அதிசயத்தை நீங்கள் அதிசயத்தை பார்க்கலாம். நீங்கள் இங்கே ஐயாவுடைய ஜீவ சமாதிக்கு போன உடனே நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச ஸ்பிரிச்சுவல் மெத்தட் படி நீங்கள் மெடிடேட் பண்ணலாம், ஐயாவோட பேசலாம், தொடர்பு கொள்ளலாம். ஐயா உங்களுக்கு ஏதாவது வரம் கொடுக்குறதுனா கொடுப்பாரு. ஸோ அது நீங்கள் உங்களுடைய வே ஆஃப் ஸ்பிரிச்சுவல் மெத்தடு நீங்கள் அங்கே ஃபாலோ பண்ணலாம். ஸோ ரொம்ப அற்புதமான இடம். ஒருக்கா போயிட்டு வாங்க. ரொம்ப நன்றி.